இன்றைக்குள்ளே ஸ்ரீ குபேரகணபதி அல்லாசிரியன் நீலமேக சுவாமிகளுடன் நாளைய பஞ்சாங்கத்தை இந்திய தூத்து 2 அடைமொழியோடு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி தெரிவித்து கொண்டு இதை கேட்டு புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் காணொலியை பார்த்து தள்ளிவிட்டு கொண்டிருப்பதை ரசித்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய இறைவன் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாம் காண இருப்பது சிம்ம ராசிக்கு விசுவா வருஷ வருட பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசினாலே ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிம்மம்னு கொண்டாந்தாலே சிங்கத்துக்கு சிங்கம் எப்படி தலைமையோ காட்டுக்கெல்லாம் ராஜா மாதிரி, அதேமாரி சிம்மம்னாலே ஒரு தனி சிறப்பு தான். அதாவது இருக்கிற 12 ராசியிலே ஒரு தலைமைத்துவம் வந்த ராசிங்கன்னா அது சிம்ம ராசி தான். அதாவது எல்லாம் ஏற்றக்கூடிய எல்லாம் உண்டு. அது சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிந்த வகையில் இதை உணவுபூர்வமான உண்மையை உங்களுக்கு சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ம ராசி எப்படி இருக்கும்? சிம்மம்னா மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4, அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதம். இத்தனை தான் ஒரு சிம்ம ராசி. பித்திருக்காரனாகிய சூரியன் ஆட்சி வீடாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே. சூரியனாலே அந்த இருக்கிற நவகிரகத்தில் தலைவரான சூரியன் தான். அதேமாரி தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இருந்த குரு பகவான் மே 14 முதல் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வருகிறார். மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக 12 நிமிடம் வருகிறார். 12ஆம் இடம் வருகிறார். பிறகு மீண்டும் வக்கரகதியில் டிசம்பர் 5ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகிறார். மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8, 2ஆம் இடங்களில் இந்த ராகு கேதுக்கள் முறையே 7ஆம் இடமும் 1ஆம் இடமும் வருகிறார்கள். இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் அஷ்டம சனியாக 8வது ஏட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் இவ்வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் முடிவாகும். அஷ்டமத்து சனி நடப்பதால் திருமணம் முடிவான பிறகு சில தடைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. ஆகவே காலதாமதம் செய்யாமல் திருமணத்தை நடத்துவது சுபம். ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 18 வரை ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. வர மே 15ஆம் தேதி வரலும் பார்த்துன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். அஷ்டம சனினாலே வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை உணர வைக்கின்ற பகவான் தான் சனி பகவான். சனிச்சரன், சனி ஈஸ்வரன் கிடையாது, சனிச்சரன். சனிச்சரன்கிறது அவரோட இயற்பெயர். காலப்போக்கில் அது சனீஸ்வரனை மாற்றிட்டாங்க. ஈஸ்வரப்பட்டன்னு சொல்லிட்டு இவங்களா உருவிட்டாங்க. சனிச்சரன் தான் சனி பகவானோட பேர். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனிச்சரன். அவர் கொஞ்சம் மந்தகாரன், கால் கொஞ்சம் ஊனமாக இருப்பார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் உண்மை தான். அவர் வாழ்க்கையோட உண்மை தத்துவத்தை உணர வைக்கிறவர். அதை சில பேர் நினைக்கிறாங்க சனி பகவான் மாதிரி யாரும் கொடுப்பார் இல்லை. சனியோட ஆதிக்கம் இருந்ததுனால இந்த நாட்டையே ஆளக்கூடிய பவர் என்னென்னா அந்த சனி பகவான். குப்பையில் எடுத்து பார்த்தாலும் குபேரன் ஆக்கிற ஒரே குபேரனா ஒரு தலைமை மேலே டாப்பில் கொண்டு போய் வைக்கிற ஒரே ஆலயம்னா சனீஸ்வர பகவான் தான். சனி பார்வைப்பட்டாலே போகும். அஷ்டம சனிக்கும் பெரிய மேட்டர் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம்னா வாழ்க்கையும் ஏற்கனவே செய்த சில எப்படியோ ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ கஷ்டம். இப்போ 1 இல்லை 100 ரூபா கண்ணாமண்ணான்னு மீடி செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த 100 ரூபா எப்படி ஏன் கஷ்டப்பட்டு நம்ம இப்போ இந்த 100 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டது மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் அந்த 100 ரூபாயோட அருமை தெரியும். முன்னாடி 1000 ரூபா செலவு பண்ணி கண்ணாமண்ணா செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த அஷ்டம பார்வையில் நம்ம கஷ்டப்படும் போது இந்த 1000 ரூபா வராத போது இந்த 1000 ரூபாயோட அருமை தெரியும். அப்போ இந்த இன்னொரு வாட்டி 1000 ரூபா வரும்போது அதை சிக்கனமாக எப்படி நல்ல முறையில் செலவு பண்ணுங்கிறது தான். இப்படி பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ணாமண்ணு சாப்பிடாம
ஒரு சத்தான பொருளை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கரெக்டான முறையில் சாப்பிடணுங்கிறது நானே சரியாக சாப்பிட்றது கிடையாது, உண்மைதான் அது. இருந்தாலும் உணவுக்கு காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். காலை உணவு சாப்பிடுங்க. உணவும் லிமிட்டாக சாப்பிடுங்க. அதுதான் முக்கியம். கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க. அதுதான் உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில்துறையில் சிறு தடைகளும் வளர்ச்சி உண்டாகும். கண்டிப்பாக தொழில்துறை நல்லா டெவலப் ஆகும். பழைய பாக்கிகளில் அதாவது முன்னாடி கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வசூலாகும். அதில் செலவு ரெடியாக இருக்கும். இருந்தாலும் வசூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது பணம் நான் அதேமாரி அனுபவித்தேன் அஷ்டம் சைடில். ஆனால் பணம்லாம் வரவாச்சு. ஒரு 2.5 லட்ச ரூபா வர வேண்டியது ஒரு இடத்துல. அந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் சரியில்லைனாலும் முயற்சி பண்ணேன். 2.5 லட்ச ரூபா வந்தது. செலவு காத்திருக்கு. அதாவது பணம் ஏற்கனவே வராதுன்னு நினச்ச பணம் கண்டிப்பாக நிச்சயம் வரும். அது இங்கே உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்துப்பாங்க. ஆவணி மற்றும் பங்குனி மாதங்களில் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவர். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஆரோக்கியத்தில் மெயினாக அக்கறை தேவை, அதுதான் முக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக பார்த்துங்க. ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு இதுதான் முக்கியம். இறைவனை நம்புங்கள், நல்லது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இறை நம்பிக்கை இது இருந்தாலே சிம்ம ராசி சிறப்பாக இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை இப்போது உணர்வீர்கள். இதுக்கு முன்னாடி நல்லா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், இப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையோட. இப்போ பணம் வரவுக்கு ஏதாவது செலவு பண்ணிங்க. அனாவசிய சொல்லி அனாவசிய வார்த்தையை கொடுக்க வேணாம். பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி வரவும். உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு 1 லிட்ரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. வெற்றிலை மாலை இருந்ததுன்னா வெற்றிலை மாலை செஞ்சு ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. வெங்கடாஜலபதி வாரம் பெருமாவில் போயிட்டு வாங்க. பெருமாவில் எல்லா கோயிலும் இறைவனுடைய நாடினால் எல்லாருடைய அனுக்கிரமும் கண்டிப்பாக நினச்சி கிடக்கும். துர்க்கை அம்மன் வியாழக்கிழமை, இப்படி செவ்வாய்க்கிழமை ஓம் சரவணபவ, இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எது பக்கத்தில் வைக்க செய்யுங்க. எல்லாத்தையும் முக்கியமானது எம்பெருமான் கணபதி, ஸ்ரீ குபேர கணபதி என்னோட உங்களோட கணபதி தான். கணபதி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் தான் எல்லாத்தையும் உங்கள் கூட பக்கத்தில் இருந்து துணை புரிந்து உங்களை வழிநடத்துவார். கண்டிப்பாக இறைவனில் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சிம்மராசி என்பதில் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வாழ்வனை திருச்சிட்டம்பரம்.